ஆகாஷ், உன் பொண்டாட்டி யாரோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாடா. ஃபோனில் என் அம்மா அழுது கொண்டே சொன்ன இந்த ஒரு வார்த்தை என் உலகத்தையே தலைகீழாக மாற்றிவிட்டது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் அம்மாவின் பிடிவாதத்திற்காக இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்ள நான் ஊருக்கு திரும்பினேன். வீட்டில் கல்யாண மேளம் முழங்கிக் கொண்டிருந்தது. நான் மணமேடையில் அமர்ந்திருந்த அந்த நேரத்தில் ஒரு பைத்தியக்கார பெண் கிழிந்த துணிகளுடன் கத்திக்கொண்டே உள்ளே வந்தாள். சற்றென்று என் காலை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள். யாராவது இந்த பைத்தியத்தை வெளியே தள்ளுங்க என்று என் அம்மா ஆத்திரத்தோடு கத்தினார். ஆனால் அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த துணியை நான் விலக்கிய போது என் ரத்தம் உறைந்து போனது. அங்கே நின்றது வேறு யாரும் அல்ல, என் உயிர் என நினைத்த என் முதல் மனைவி கவிதா. அப்படியே மயங்கி விழுந்தேன். அரபு நாட்டில் அந்த சுட்டெரிக்கும் வெயில் மாலையில் மறையும் போது எங்களை போன்ற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அது வெறும் ஓய்வு நேரம் மட்டுமல்ல, தனிமையின் ரணமும் பழைய நினைவுகளும் நெஞ்சை பிழியும் நேரம். நானும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களைப் போல என் இளமை காலத்தை இந்த தகிக்கும் பாலைவனத்தில் அடகு வைத்திருந்தேன். எப்படியாவது 4 காசு சம்பாதித்து ஊருக்கு போனால் என் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம் என்ற ஒரே ஒரு கனவுதான் எனக்குள் இருந்தது. அன்று வழக்கம் போல 12 மணி நேரம் அந்த உயரமான கட்டட வேலையில் முதுகெலும்பு முறிய உழைத்துவிட்டு என் அறைக்கு திரும்பினேன். உடல் முழுக்க சிமெண்ட் தூசியும் மண்ணும் படிந்திருந்தது. ஒவ்வொரு நரம்பும் வலியால் துடித்தது. ஆனாலும் என் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. வேலை முடிந்து அறைக்கு வந்ததும் அந்த குளிர்ந்த தண்ணீரை என் உடலில் ஊற்றும் போது என் கண்களுக்குள் கவிதாவின் முகம் வந்து போனது. நான் ஊரை விட்டு கிளம்பும் போது விமான நிலையத்தில் அவள் அழுத காட்சி இன்னும் என் கண்ணிலேயே நிற்கிறது. தன் கணவன் பிரிந்து செல்வதை தாங்க முடியாமல் அவள் தன் முந்தானையால் முகத்தை மறைத்து கொண்டு கதறி எழுத சத்தம் இன்னும் என் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஏய் கவிதா, லூசு மாதிரி அழாதே. உனக்காகத்தான் நான் கஷ்டப்பட போகிறேன். அங்கு போய் நிறைய சம்பாதித்து வந்து உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் காலம்தான் என்று அவள் காதில் ரகசியமாக சொன்னேன். அவளோ, எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆகாஷ், நீங்கள் மட்டும் சீக்கிரம் வந்துடுங்க. நீங்கள் இல்லாத இந்த ஊரே என்னை விழுங்க வருது என்று என் கைகளை பிடித்து கொண்டாள். குளித்து முடித்துவிட்டு மற்ற 5 தொழிலாளர்களுடன் நான் தங்கியிருந்த அந்த சிறிய அறைக்கு வந்தேன். மற்றவர்கள் ஃபோனில் ஊரோடு பேசிக்கொண்டும் சமைத்து கொண்டும் இருந்தார்கள். நான் நேராக என் படுக்கைக்கு சென்று தலையணைக்கு அடியில் பத்திரமாக வைத்திருந்த கவிதாவின் புகைப்படத்தை எடுத்தேன். அந்த ஒரு புகைப்படம் தான் என் மொத்த சொத்து. வேலையில் மேலதிகாரி கண்டபடி திட்டும் போதும், சுட்டரிக்கும் வெயிலில் என் உடல் தளர்ந்து போகும்போதும் இந்த படத்தை பார்த்தால் போதும், எனக்கு புது தெம்பு வந்துவிடும். வேலைப்பளு காரணமாக கடந்த 2 நாட்களாக அவளிடம் பேச முடியவில்லை என்று எப்படியாவது அவள் குரலை கேட்டுவிட வேண்டும் என்று என் மனம் தவித்தது. உடனே ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பை பார்த்தேன். அவள் கடைசியாக வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. ஊரில் சிக்னல் இருக்காது, இல்லை என்றால் கரண்ட் இருக்காது என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு அவளுக்கு மெசேஜ் டைப் செய்ய தொடங்கினேன். அப்போதுதான் என் ஃபோன் அலறியது. என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அது கவிதாவின் அழைப்பு இல்லை, என் அம்மா சரஸ்வதியிடமிருந்து வந்த கால். ஊரில் அப்போது நள்ளிரவு 1 மணி இருக்கும். இந்த நேரத்தில் அம்மா கூப்பிடுகிறார் என்றால் ஏதோ விபரீதம் என்று என் கைகள் நடுங்கத் தொடங்கின. ஊரில் ஏதாவது அசம்பாவிதமா? அப்பாவிற்கு உடம்பு சரியில்லையா? இல்லை என் கவிதாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா? நடுக்கத்தோடு ஃபோனை எடுத்தேன். ஹலோ அம்மா, என்னாச்சு என்று தட்டு தடுமாறி கேட்டேன். மறுபக்கத்திலிருந்து என் அம்மாவின் கதறல் சத்தம் கேட்டது. என் ரத்தமே உறைந்து போனது. அம்மா, என்னன்னு சொல்லுங்க, ஏன் இப்படி அலறீங்க? எனக்கு இங்கே உயிர் போகுது என்று நான் கத்தினேன். என் அறை நண்பர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் என்னை ஏறிட்டனர். அப்போது என் அம்மா ஒரு நயவஞ்சகமான நடிப்போடு பேசத் தொடங்கினார். எல்லாம் போச்சுடா ஆகாஷ், நம்ம குடும்பமானமே போச்சு. நீ ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச காசு, உன் கௌரவம் எல்லாம் அந்த பாவி அழிச்சிட்டடா என்று அழுது தீர்த்தார். அம்மா, என்னன்னு தெளிவாக சொல்லுங்க, வீட்டில் திருட்டு எதுவும் நடந்துடுச்சா என்று நான் பதற்றத்தோடு கேட்டேன். அதற்கு என் அம்மா என் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சுவது போல அந்த செய்தியை சொன்னார். ஆமாண்டா, திருட்டு தான் நடந்துச்சு. ஆனால் இந்த திருட்டை யாரோ திருடன் பண்ணலை. நீ கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்தியே உன் அருமை பொண்டாட்டி கவிதா, அவ தான் நம்ம வீட்டை சூறையாடிட்டு போயிட்டா. ஆகாஷ், நீ யாரை தேவதைன்னு நினச்சியோ அந்த கவிதா நேற்று ராத்திரி அவனோட கள்ளக்காதலன் கூட ஓடி போயிட்டாடா. அந்த பாவி நம்ம மானத்தை ஏலம் போட்டுட்டா. அம்மாவின் இந்த வார்த்தைகள் என் காதுகளில் உருக்கிய ஈயத்தை ஊற்றுவது போல் இருந்தது. என் அறையின் சுவர்கள் சுழலத் தொடங்கின. மேற்கூரை என் தலையில் இடிந்து விழுவது போல் உணர்ந்தேன். என் மூளை அந்த வார்த்தைகளை நம்ப மறுத்தது.
திருமணத்தன்று புனித நூலின் மீது கை வைத்து உங்களுக்கு மட்டும்தான் நான் சொந்தம் என்று சத்தியம் செய்த கவிதா. ஒரு அந்நிய ஆணின் நிழல் பட்டாலே அஞ்சு ஓடும் என் கவிதா. அவள் எப்படி ஓடி போயிருக்க முடியும்? இல்லை அம்மா, இது போய் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று பைத்தியக்காரனை போல கத்தினேன். அம்மா, அவளுக்கு நான் இல்லாம மூச்சு கூட ஓடாதும்மா. அவள் எப்படி இன்னொருத்தன் கூட போயிருக்க முடியும்? நீங்க பொய் சொல்றீங்க. என் காதலின் மீது விழுந்த பழியை என்னால் தாங்க முடியவில்லை. என் குரலில் இருந்த மரியாதை மறைந்து ஆத்திரம் பொங்கியது. ஆனால் என் அம்மா எதற்கும் தயாராகவே இருந்தார். அவர் அழுத சத்தத்தை இன்னும் அதிகமாக்கினார். டே ஆகாஷ், நான் உன்னை பெத்த தாய். உன்கிட்ட ஏன்டா பொய் சொல்ல போறேன்? என் கண்ணாலேயே நான் பார்த்தேன்டா. நேற்று ராத்திரி நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு நான் ஜன்னல் வழியா பார்த்தேன். அவள் பின்வாசல் வழியா நைஸா திருட்டுத்தனமா வெளியே போனா. அங்கே ஒரு பையன் மோட்டார் சைக்கிளோட காத்துக்கிட்டு இருந்தான். அம்மா தொடர்ந்து சொன்னார். நான் சத்தம் போட்டுக்கிட்டே பின்னாடி ஓடிட்டேன்டா. துரத்தும் போது கீழே விழுந்து என் முழங்கால் எல்லாம் ரத்தம் வருது. ஆனால் அந்த திமிரு பிடிச்சவ ஒரு முறை கூட திரும்பி பார்க்காம அந்த பையனோட போயிட்டாடா. அது மட்டும் இல்லடா, அவள் வெறும் கையோட போகலை. நீ ஆசையாக அனுப்பின நகைகள், போன மாதம் வாங்கி கொடுத்த தங்க வளையல்கள், அப்புறம் பீரோவில் இருந்த 50,000 ரூபாய் பணம் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாடா. நம்மளை நடு ரோட்டில் நிற்க வச்சிட்டாடா. அம்மாவின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் சுத்தியால் அடிப்பது போல இருந்தது. எனக்கு பணத்தை பற்றியோ நகையை பற்றியோ கவலை இல்லை. ஆனால் என் கவிதா மீதான நம்பிக்கை சிதைந்து போவதை என்னால் தாங்க முடியவில்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னது என் நினைவுக்கு வந்தது. ஏழை வீட்டு பெண்களுக்கு விசுவாசம் இருக்காது. அவங்க கண்ணு எப்பவுமே உயரத்தில் தான் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா ஓடிடுவாங்க என்று அம்மா எச்சரித்தார். அன்று நான் என் கவிதாவுக்காக என் குடும்பத்தையே எதிர்த்து போராடினேன். கவிதா வைரம் போன்றவள் என்று வாதிட்டேன். ஆனால் இன்று அம்மா சொன்னது உண்மையாக தெரிந்தபோது என் கௌரவம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனாலும் என் மனதில் ஒரு மூலையில் சிறு நம்பிக்கை இருந்தது. அம்மா, ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு அவசரமாக போயிருப்பாளோ, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோ என்று தழுதழுத்த குரலில் கேட்டேன். என் அம்மா அந்த சிறு நம்பிக்கையையும் நெறித்து கொன்றார். அட அறிவு கெட்டவனே, அவங்க அம்மா வீட்டுக்காரங்க இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு வந்து எங்கள் பொண்ணை என்ன பண்ணுனீங்கன்னு என் சட்டையை பிடிச்சி சண்டைக்கு வராங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நாடகம் ஆடுறாங்க. நான் கவிதா நம்பருக்கு 100 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவள் உண்மையாகவே அம்மா வீட்டுக்கு போயிருந்தா எதுக்கு நகை பணத்தை திருடிக்கிட்டு போகணும்? நீ இல்லாதப்ப அவள் மொட்டை மாடையில் நின்றுக்கிட்டு யாரு கூடயோ ஃபோனில் சிரித்து சிரித்து பேசுவா. நீ தான் பேசுகிறேன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, அவள் வேற யாருக்கோ வலை வீசி இருக்கான்னு. இதற்கு மேல் பேசுவதற்கு என்னிடம் வார்த்தைகளே இல்லை. உண்மையிலேயே அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. வாட்ஸ்அப் லாஸ்ட் சீன் கூட 2 நாட்களுக்கு முந்தையதாக இருந்தது. அப்படியானால் 2 நாட்களாகவே அவள் திட்டமிட்டு கொண்டிருந்தாளா? உங்கள் ஞாபகம் அதிகமாக இருக்கு என்று அவள் கொஞ்சிய அந்த இரவுகள் எல்லாம் பொய்யா? அவள் சிந்தியது முதலை கண்ணீரா? அந்த 50 டிகிரி வெயிலில் பாறைகளை சுமந்து வயிற்றை கட்டி வாயை கட்டி ஒரு ரூபாயாக நான் சேர்த்த பணம். அவளுக்கு ஒரு தோடு வாங்க வேண்டும் என்று நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாகிவிட்டதே. அவள் என் நகைகளை மட்டும் திருடவில்லை, என் வாழ்க்கையையும் என் இளமையையும் திருடிவிட்டாள். அம்மா என் காதில் ஊற்றிய அந்த சந்தேக விஷம் இப்போது என் ரத்தம் முழுவதும் பரவிவிட்டது. என் காதல் மெல்ல மெல்ல வெறுப்பாக மாறியது. என் கவிதாவின் கழுத்தை நெரிக்க வேண்டும் போல ஆத்திரம் வந்தது. படுக்கையிலிருந்த அவளது புகைப்படத்தை எடுத்து ஆத்திரத்துடன் சுவற்றில் வீசி எறிந்தேன். அந்த புகைப்படம் சுக்குநூறாக உடைந்தது. என் இதயத்தை போலவே என் அறையில் இருந்த மற்ற நண்பர்கள் பயந்து போய் என்னை பார்த்தார்கள். நான் முழங்காலிட்டு தரையில் அமர்ந்து கதறி எழுதேன். ஏன் கவிதா, ஏன் இப்படி செஞ்ச? என் காதலில் என்ன குறை கண்ட? உன்னை ஒரு தேவதை மாதிரிதானே பார்த்தேன் என்று பைத்தியம் முடித்தவன் போல் புலம்ப தொடங்கினேன். அம்மா ஃபோனில் அழுது கொண்டே என் மனதை கல்லாக்க தொடங்கினார். ஆகாஷ், உன் அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குடா. அவர் வெளியவே வரமாட்டேங்கிறாரு. ஒரே நம்ம குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுது. வெளிநாட்டுக்காரனால் தன் பொண்டாட்டியை கூட கட்டுப்படுத்தி வைக்க முடியலன்னு எல்லோரும் ஏளனம் செய்கிறாங்க. எங்கள் மானம் தங்கணும்னா, உன் அப்பா உயிர் பிழைக்கணும்னா நீ உடனே ஊருக்கு வாடா என்று கதறினார். நான் வந்து என்னம்மா பண்ண போகிறேன்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே வருவேன்? எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்களே என்று நான் குமுறி எழுதேன். அப்போதுதான் அம்மா தனது உண்மையான திட்டத்தை வெளிப்படுத்தினார். யாரும் சிரிக்க மாட்டாங்கடா. நாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். நீ வந்த உடனே உனக்கும் என் அக்கா மகள் சாலினிக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். அவள் நல்ல பொண்ணு, குடும்பத்தை பார்த்துப்பா. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி புது வாழ்க்கையை ஆரம்பித்தா தானாகவே எல்லோரு வாயும் மூடிடும். அந்த பாவி கவிதாவை காலில் இருந்த செருப்பு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு நீ வாழுறதை இந்த ஊரே பார்க்கணும்.
அது மட்டும்தான் நம்ம கௌரவத்தை காப்பாற்ற வழி, இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விஷம் குடிச்சு செத்துடுவோம் என்று மிரட்டினார். அப்போது என் அறிவு வேலை செய்யவில்லை. அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் என்ற வார்த்தைகளே எனக்கு பிச்சைக்காரத்தனமாக தெரிந்தன. அம்மா சொல்வது சரிதான். கவிதா என்னை அவமானப்படுத்தியதற்கு பதிலடியாக அவளுக்கு என் மேல் எந்த அக்கறையும் இல்லை என்பதை காட்ட நான் ஊருக்கு செல்ல முடிவெடுத்தேன். பழிவாங்கும் உணர்ச்சி என் கண்ணீரை வற்ற செய்தது. சரிம்மா, நான் வரேன். நாளைக்கே ஃப்ளைட் ஏறுறேன். நான் ஒன்றும் பலவீனமானவன் இல்லைன்னு அந்த ஊருக்கு நிரூபிக்கிறேன். நீங்கள் கல்யாண ஏற்பாடுகளை பாருங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தேன். அறை முழுவதும் ஒரு நிசப்தம் நிலவியது. நான் படுக்கையில் சுருண்டு விழுந்தேன். கவிதாவை முதலில் பார்த்தது, அவளது முதல் சிரிப்பு, எனக்காக அவள் ஆசையாக போட்டு கொடுத்த காப்பி என எல்லாம் ஒரு சினிமா போல என் மனக்கணக்கில் ஓடின. ஒரு மனுஷி இவ்வளவு பெரிய நடிகையாக இருக்க முடியுமா? அந்த அப்பாவி குணம் எல்லாம் வெறும் முகமூடியா? அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. கவிதாவிடம் நேரில் போய் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவள் வேறு ஒருவனுடன் ஓடி போய்விட்டாள் என்ற அம்மாவின் வார்த்தை என்னை சுட்டது. ஒரு ஆணுக்கு தன் மனைவி இன்னொருவனுக்கு சொந்தமாகிவிட்டாள் என்பதை விட பெரிய அவமானம் வேறு என்ன இருக்க முடியும்? விடியற் காலையில் தொழுகை சத்தம் கேட்டபோது என் கண்களை துடைத்து கொண்டேன். என் கண்களில் இப்போது காதலுக்கு பதில் ஒருவித வெறி இருந்தது. என் முதலாளியிடம் பேசி அவசர விடுமுறை வாங்கினேன். அதிக பணம் கொடுத்து ஊருக்கு செல்ல டிக்கெட் எடுத்தேன். பைகளை அடுக்கி வைக்கும்போது என் கையில் ஒரு வெல்வெட் பெட்டி இருந்தது. கவிதாவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசையாக வாங்கி சேர்த்த தங்கை நகை செட்டது. வெறுப்போடு அந்த பெட்டியை திறந்தேன். அந்த தங்கத்தின் ஜொலிப்பு என் கண்களை குத்தியது. அதை தூக்கி எறிந்துவிட நினைத்தேன். ஆனால் என் பையில் அடியில் அமுக்கி வைத்தேன். இனி எந்த பெண்ணையும் நம்பாதே என்று அது எனக்கு பாடம் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டேன். டாக்ஸியில் ஏர்போர்ட் செல்லும் வழியில் துபாயின் உயர்ந்த கட்டிடங்களை பார்த்தேன். அவை என்னை பார்த்து சிரிப்பது போலவே தோன்றியது. வீடு கட்ட வந்த நான் இன்று என் வீடே இடிந்து போய் திரும்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் அம்மா பாசத்தின் பெயரால் பின்னிய சதிவலை இது என்பது எனக்கு தெரியவில்லை. ஊரில் எனக்காக காத்திருந்தது திருமணம் மேளம் மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் மிக கொடிய சோதனைகளும் தான். உண்மையை தேட முடியாத அளவுக்கு அம்மா பொய்களை குவித்து வைத்திருந்தார். விமானம் மேலே எழும்பிய போது பழைய ஆகாஷ் இறந்து விட்டான். இனி இருப்பவன் பழிவாங்கும் ஆகாஷ் என்று எனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டேன். சென்னை விமான நிலையத்தில் விமானம் தர இறங்கிய போது ஒரு பெரிய அதிர்வு. ஆனால் கடந்த 24 மணி நேரமாக என் மனதிற்குள் நிகழ்ந்த அதிர்வுக்கு முன்னால் இது ஒன்றுமே இல்லை. இமிகிரேஷன் வரிசையில் நின்றபோது எல்லோர் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது. யாரோ தன் குழந்தைக்கு விளையாட்டு பொம்மை வைத்திருந்தார்கள். யாரோ தன் மனைவிக்காக வாங்கிய வளையல்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என் கைகள் வெறுமையாக இருந்தன. கண்கள் வறண்டு போயிருந்தன. இங்கிருந்தே திரும்பி போய் விடலாமா என்று கூட தோன்றியது. நான் போகும் வீட்டில் நிம்மதிக்கு பதில் முட்கள் தான் விரிந்து கிடந்தன. விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் டாக்ஸி டிரைவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆனால் நான் ஒரு இயந்திரம் போல ஒரு டாக்ஸியில் ஏறி என் கிராமத்தின் பெயரை சொல்லிவிட்டு இருக்கையில் சாய்ந்தேன். வழியில் டாக்ஸியில் ஒலித்த அந்த பழைய சோகப்பாடல்கள் என் காயத்தில் உப்பை அள்ளி தெளிப்பது போல் இருந்தன. ஜன்னல் வழியாக பின்னோக்கி ஓடும் மரங்களும் வயல்வெளிகளும் என்னை கடித்து குதற வருவது போல் தோன்றியது. முன்பு இதே பாதையில் வரும்போது இன்னும் சற்று நேரத்தில் கிராமம் வந்துவிடும். வீட்டிற்கு போனதும் கவிதா வெட்கப்பட்டு கொண்டே எனக்கு தண்ணீர் கொண்டு வருவாள் என்று நினைத்து மகிழ்வேன். ஆனால் இன்று அந்த பாதை நரகத்தை நோக்கி செல்வது போலவே இருந்தது. 3 மணி நேர பயணம் எனக்கு 3 யுகங்களாக தெரிந்தது. என் கிராமத்து மண் சாலையில் டாக்ஸி திரும்பிய போது எழுந்த அந்த தூசி படலம் என் கடந்த கால நினைவுகளை இன்னும் மங்கலாக்கியது. ஊர் மந்தையில் அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்த பெரியவர்கள் என் டாக்ஸியை பார்த்ததும் தங்களின் கழுத்தை திருப்பி பார்த்தார்கள். அவர்கள் கண்களில் இரக்கமில்லை, மாறாக ஒருவித ஏளனமும் கிண்டலும் தான் இருந்தது. நான் தலைகுனிந்து கொண்டேன். ஏதோ ஒரு குற்றவாளி கூண்டில் ஏறுவது போல் உணர்ந்தேன். எங்கள் வீட்டில் பெரிய மரக்கதவின் முன் டாக்ஸி நின்றது. என் இதயம் விலா எலும்புகளை உடைத்து கொண்டு வெளியே வரும் அளவிற்கு படபடத்தது. டாக்ஸி வாடகையை கொடுத்துவிட்டு நடுங்கும் கைகளால் கதவை தள்ளினேன். உள்ளே நான் கண்ட காட்சி என் எஞ்சி இருந்த நரம்புகளையும் தளரச் செய்தது. முற்றத்தில் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் அமர்ந்திருக்க, நடுவே ஒரு கட்டிலில் என் அம்மா சரஸ்வதி படுத்திருந்தார். அவர் தலையில் ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது. அவர் வேதனையில் முனகி கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அம்மா என்று அலறினார். என் பாவி மகன் வந்துட்டான், எல்லாம் இழந்த என் ராசா வந்துட்டான் என்று கத்திக்கொண்டே எழுந்து வந்து என்னை கட்டி கொண்டு கதறி எழுதார்.
ஊர் பெண்களும் சும்மா இருக்காமல், ஐயோ பாவம், வெளிநாட்டில் ரத்தம் சிந்தி உழைச்சான், கடைசியில் பொண்டாட்டியே இப்படி துரோகம் பண்ணிட்டாளே என்று காதுபடவே பேசினார்கள். அம்மா என் முகத்தை தடவி முத்தமிட்டு, பாரா ஆகாஷ், நீ போனதுக்கப்புறம் அந்த பாவி எங்களை என்ன நிலைமைக்கு ஆக்கிட்டான்னு. உன் அப்பாவை பாரு, அவமானத்தில் வெளியவே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு. நம்ம குடும்பமானமே போச்சுடா என்று அழுதார். என் கண்கள் அந்த முற்றத்தில் சுற்றி வந்தன. அடிமனதில் இன்னும் கவிதாவின் சிறு நிழலையாவது பார்த்துவிட மாட்டோமா என்று ஏக்கம் இருந்தது. அவள் இங்கே இல்லை என்பதை என் மனம் இன்னும் நம்ப மறுத்தது. ஒரு காலத்தில் கவிதாவின் சிரிப்பு சத்தமும் வளையல் ஓசையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீடு இன்று ஒரு சுடுகாட்டைப் போல அமைதியாக இருந்தது. அம்மா என்னை இழுத்து கொண்டு அறைக்குள் சென்றார். அது நானும் கவிதாவும் ஆசை ஆசையாக அலங்கரித்த அறை. ஆனால் இப்போது அது சிதைந்து கிடந்தது. பீரோ கதவுகள் திறந்து கிடந்தன. துணிகள் சிதறி கிடந்தன. தரையில் உடைந்த வளையல் துண்டுகள் கிடந்தன. என் மனதில் வெறுப்பு எரிய வேண்டும் என்பதற்காகவே அம்மா அந்த அறையை அப்படியே வைத்திருந்தார். பார் அவளோட வேலையை, போகிறப்ப எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டா. அந்த ராசி இல்லாதவளோட நினைவுகள் இருக்கிற அந்த அறைக்கு வராதன்னு சொன்னேன் கேட்டியா என்று அம்மா முதலை கண்ணீர் வடித்தார். நான் பீரோவின் அருகில் சென்றேன். நான் அவளுக்கு எழுதிய காதல் கடிதங்களையும் அவளுடைய புகைப்படங்களையும் வைத்திருந்த அந்த டிராயரை திறந்தேன். அவை அனைத்தும் மாயமாகி இருந்தன. அங்கே வெறும் தூசிதான் இருந்தது. உன்னோட ஞாபகங்களை எதையுமே அவன் வச்சுக்கலடா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அவனோட சேர்ந்து பார்த்து சிரிப்பா போல என்று அம்மா பின்னாடியே நின்று விஷத்தை கக்கினார். என் கால்களில் உயிர் இல்லை. அப்படியே தரையில் அமர்ந்து என் தலைக்குள் கைகளை புதைத்து கொண்டேன். என் உணர்வுகளை வியாபாரம் செய்த ஒரு பெண்ணுக்காகவா நான் இப்படி சாகிறேன் என்று என்னை நானே வெறுத்தேன். இரவு நீண்டு கொண்டே போனது. எனக்கு தூக்கம் வரவில்லை. இருட்டான அந்த முற்றத்தில் தனியாக அமர்ந்திருந்தேன். அம்மா ஒரு கிளாஸ் பாலோடு வந்தார். இதை குடிடா ஆகாஷ், காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல. உன்னை ஒரு பிணமா ஆக்கிட்டு போனவளுக்காக நீ ஏன் இப்படி உருகிக்கிட்டு இருக்க என்றார். நான் அந்த பாலை கசப்போடு குடித்தேன். அம்மா, அவள் ஏன் இப்படி பண்ணுனான்னு எனக்கு புரியலை. அவளுக்கு நான் எதையும் குறை வைக்கலையே என்றேன். அம்மா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என் தோளில் கை வைத்தார். அதுதான் உன் தப்பு ஆகாஷ். பொண்ணுங்களை எப்பவும் அடக்கி வைக்கணும். நீ அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுன. அவள் ஏழை வீட்டு பொண்ணு. பணத்தை பார்த்ததும் தலைகணம் வந்துடுச்சு. நீ இல்லாத தைரியத்தில் அவளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அவன் மொட்டை மாடியில் நின்று யாருக்கோ சைகை காட்டுறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் உன் குடும்பம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் அமைதியாக இருந்தேன். அந்த குட்டி பாம்பு என்னையே தீண்டும்னு நான் நினைக்கலை என்று அம்மா சொல்ல சொல்ல என் நரம்புகளில் விஷம் ஏறி கொண்டிருந்தது. அப்போது திடீரென அந்த பழைய மாட்டுத் தொழுவத்தின் பக்கத்தில் இருந்து ஒரு சிறிய இருட்டு அறையிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. ஒரு உலோக பொருள் தரையில் விழுந்தது போல் இருந்தது. நான் திடுக்கிட்டு போனேன். அம்மா, அது என்ன சத்தம் என்று கேட்டேன். இருட்டாக இருந்ததால் அம்மாவின் முகம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பூனைங்க சண்டை போடும், இல்லைனா காற்றுல அந்த தகர கதவு ஆடுற சத்தம். நீ இதையெல்லாம் கவனிக்காதே என்றார். ஆனால் என் மனம் சமாதானம் அடையவில்லை. யாரோ வலியால் முனகுவது போல எனக்கு தோன்றியது. நான் எழுந்து பார்க்க போனேன். அம்மா சற்றென்று என் கையை பிடித்து உட்கார வைத்தார். உனக்கு வீண் பயம் ஆகாஷ். அந்த அதிர்ச்சியில் உன் மூளை எதையோ கற்பனை பண்ணிக்குது. அங்கே பழைய சாமானும் எலியும் தான் இருக்கு என்றார். அம்மா சொன்னதால் நான் அமர்ந்து விட்டேன். ஆனால் என் கண்கள் மட்டும் அந்த இருட்டு அறையையே பார்த்து கொண்டிருந்தன. அங்கே ஒரு பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அம்மா பேச்சை மாற்றினார். ஆகாஷ், நடந்தது நடந்து போச்சு. நாம் இழந்த கௌரவத்தை மீட்கணும். உன் அப்பாவும் நானும் ஒரு முடிவு பண்ணிட்டோம். நாளை மறுநாளே உனக்கும் சாலினிக்கும் கல்யாணம் என்றார். நான் பதறி போனேன். அம்மா, என் காயமே இன்னும் மாறலை. இப்போ போய் கல்யாண பேச்சை எடுக்கிறீங்களே. என் மனசு செத்து போச்சுமா. என்னால் இன்னொரு பெண்ணை ஏற்றுக்க முடியாது என்று கதறினேன். அப்போது அம்மா ஒரு எமோஷனல் கார்டை வீசினார். அப்போ இந்த ஊருக்காரங்க எங்களை எலி நகையாடியே கொண்டுடுவாங்கன்னு சொல்றியா? ஆகாஷ் கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதான் அவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு எல்லோரும் பேசுகிறாங்கடா. இந்த வார்த்தை என் ஆண்மைக்கு விடப்பட்ட சவாலாக தெரிந்தது. நான் துடிதுடித்து போனேன். அம்மா விடவில்லை. ஆமாண்டா, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த பேச்சு நிஜமாகிடும். சாலினி நம்ம சொந்தக்கார பொண்ணு, உன்னை நல்லா பார்த்துப்பா. அந்த கவிதா செஞ்ச துரோகத்தை இவ வந்து துடப்பா. என் மேலே சத்தியம் பண்ணு, மறுக்காதே, இல்லைன்னா நான் இங்கேயே விஷம் குடிச்சு செத்துடுவேன் என்றார். உடைந்து போயிருந்த நான் அம்மாவின் சத்தியத்திற்கும் ஊர் சொல்லும் பழி சொல்லியிருக்கும் பயந்து சம்மதித்தேன். உங்கள் இஷ்டம் போல செய்யுங்க, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என்று உயிரற்ற பிணம் போல சொன்னேன். அடுத்த நாளே திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. அந்த வீடே திருவிழா கோலம் பூண்டது. ஆனால் எனக்கு அது ஒரு சுடுகாடு போல தெரிந்தது. வீடு முழுக்க விளக்குகள், விதவிதமான சாப்பாடுகள்.
சாலினி அந்த வீட்டில் வெட்கத்தோடு அலைந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உண்மை தெரியுமா அல்லது அவளும் அந்த சதியில் கூட்டாளிதானா என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு கல்லை போல உட்கார்ந்திருந்தேன். உறவினர்கள் வாழ்த்து சொன்னார்கள். நான் வெறும் தலையை மட்டும் ஆட்டினேன். மேலச்சத்தம் என் காதுகளில் ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. திருமண சடங்கின் போது என் கைகளில் மெஹந்தி வைத்தார்கள். அப்போது கவிதாவின் நினைவு வந்தது. என் பெயரின் முதல் எழுத்தை அவள் தன் கையில் மெஹந்தியால் எழுதியிருந்தது. என் மனக்கணக்கில் நிழலாடியது. மூச்சு முட்டுவது போல் இருந்தது. சடங்கை பாதையிலேயே விட்டுவிட்டு மொட்டை மாடிக்கு ஓடினேன். கீழே பெண்கள் பாடும் பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் மாடிக்கை பிடியை பிடித்து கொண்டு வானத்தை பார்த்தேன். கவிதா, நீ துரோகி என்றால் ஏன் என்னிடம் அன்பாக இருப்பது போல் நடித்தாய்? ஒருவேளை நீ உண்மையானவள் என்றால் என்னை ஏன் இந்த நரகத்தில் விட்டு போனாய் என்று அழுது கொண்டே கேட்டேன். அப்போது மீண்டும் அதே சத்தம். இந்த முறை சத்தம் மிக தெளிவாக கேட்டது. மாடையின் பின்பக்கத்திலிருந்து யாரோ அழும் சத்தம். யாரோ வாயை பொத்தி கொண்டு அழுவது போல் கேட்டது. என் உடல் சிலிர்த்தது. அந்த சத்தம் அதே பழைய அறையிலிருந்து தான் வந்தது. யார் அங்கே என்று எனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டேன். ஏதேனும் மிருகமா அல்லது என் பொறுமையா? நான் கீழே சென்று பார்க்க திரும்பிய போது படிக்கட்டில் அம்மா டார்ச் லைட்டோடு நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் ஒரு வித நடுக்கம் தெரிந்தது. இங்கே என்ன பண்ற? எல்லோரும் உன்னை தேடுறாங்க, கீழே வா என்று அதட்டினார். நான் அம்மாவின் கண்களை பார்த்து நேரடியாக கேட்டேன், அம்மா, அந்த அறையில் யார் இருக்கா? யாரோ அழுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு என்றேன். அம்மாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. ஆனால் அவர் கில்லாடி சற்றென்று சிரித்து சமாளித்தார். அட பைத்தியமே, உனக்கு ஏதோ பிரமை. அங்கே நான் நம்ம பழைய ஆட்டை கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு உடம்பு முடியல, அதுதான் முனகிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு கசாப்பு கடைக்காரனை வர சொல்லி வித்துடலாம். நீ கீழே வா. மாப்பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்போ மாடியில் சுத்தினா திருஷ்டி பட்டுடும் என்றார். நான் அவர் பேச்சை நம்பினேன். ஆனால் என் மனதில் ஒரு மூலையில் சந்தேகம் முள்ளாய் தைத்தது. ஒரு ஆடு அழுவதற்கும் ஒரு மனுஷி அழுவதற்கும் வித்தியாசம் தெரியாதவனானான். ஆனாலும் அம்மாவை சந்தேகிக்க என் அறிவு இடம் கொடுக்கவில்லை. கல்யாண நாள் வந்தது. வீடு முழுக்க கூட்டம். எனக்கு பட்டு வேட்டி சட்டை போட்டு நண்பர்கள் அலங்காரம் செய்தார்கள். கண்ணாடியில் என் பிம்பத்தை பார்த்தபோது எனக்கு நானே அந்நியனாக தெரிந்தேன். இது கனவு கண்ட ஆகாஷ் அல்ல. இது தோற்றுப்போன ஒரு மனிதன். வெளியே உறவினர்கள் மொய்த்து கொண்டிருந்தார்கள். அம்மா ராணி போல அதிகாரம் செய்து கொண்டிருந்தார். தன் திட்டம் பழித்து விட்டது. சொத்து தப்பிவிட்டது. மகனும் தன் கைக்குள் வந்து விட்டான் என்ற கர்வத்தில் அவர் சிரித்து கொண்டிருந்தார். அம்மா அடிக்கடி அந்த இருட்டு அறையை திரும்பி பார்த்து கொள்வதையும் பிறகு நிம்மதியாக சிரிப்பதையும் நான் கவனித்தேன். அந்த அறையில் இருந்த ஜீவனுக்கு 2 நாட்களாக அம்மாவும் அப்பாவும் உணவோ தண்ணீரோ கொடுக்கவில்லை. உள்ளே இருப்பவர் சத்தம் போட முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டம். நான் தயார் செய்யப்பட்டு மணமேடையில் அமர வைக்கப்பட்டேன். அங்கே ஊர் பெரியவர்கள் மற்றும் ஐயர்கள் திருமண சடங்குகளை தொடங்கினார்கள். சுற்றியிருப்பவர்கள் வாழ்த்து மழை பொழிந்தார்கள். ஆனால் என் உள்ளத்திலோ ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்ற பயம் அலைமோதியது. இயற்கை எனக்கு ஏதோ எச்சரிக்கை விடுப்பது போல் இருந்தது. மீண்டும் மீண்டும் கவிதாவின் முகமே நினைவுக்கு வந்தது. நிறுத்துங்கள், எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் என் நாக்கு ஒட்டி கொண்டது போல் இருந்தது. திரைக்கு பின்னால் இருந்து என்னை பார்த்து வெற்றி களிப்போடு சிரித்து கொண்டிருந்த அம்மாவை பார்த்தேன். நான் அமர்ந்திருந்த சுவருக்கு சில அடி தூரத்தில் அதே வீட்டின் பின்பக்க அறையில் ஒரு உயிர் வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருந்தது எனக்கு தெரியாது. எத்தனையோ உண்மைகளை புதைத்துவிட்டு இந்த திருமண நாடகத்தை நடத்தினார்களோ, அந்த உண்மைகள் இப்போது விலங்குகளை உடைத்து கொண்டு வெளியே வர துடித்து கொண்டிருந்தன. திருமண முகூர்த்த நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. என் அம்மாவின் பிடிவாதத்திற்கு நான் என்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டேன். ஆனால் விதி வேறொரு முடிவை வைத்திருந்தது. கிராமம் முழுக்க மேலச்சத்தமும் நாதஸ்வர ஒலியும் கேட்டுக்கொண்டிருந்தது. அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியான இசை. ஆனால் எனக்கு அது சாவு மணி அடிப்பது போல் இருந்தது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட எங்கள் வீடு ஒரு மணப்பெண்ணை போல ஜொலித்தது. ஆனால் மணமேடையில் அமர்ந்திருந்த நானோ பிணத்தை போல உணர்ச்சியற்று எழுந்தேன். என் முகம் வெளுத்து போயிருந்தது. என் கண்களில் நம்பிக்கையற்ற ஒரு வறட்சி தெரிந்தது. சுற்றி இருந்த மனிதர்கள் என் அழிவை கொண்டாட வந்த வேட்டை மிருகங்களைப் போல எனக்கு தோன்றினர். என் அம்மா சரஸ்வதி ஒரு வெற்றியாளரைப் போல வீடு முழுக்க வலம் வந்தார். அந்த தாய்மை என்னும் முகமூடிக்கு பின்னால் ஒரு ராட்சசியின் சிரிப்பு மறைந்திருந்தது. அவர் அடிக்கடி வந்து என் நெற்றியில் முத்தமிட்டு, பழையதை மறந்துவிடு ஆகாஷ், இது உனக்கு மறுபிறவி என்று சொன்னார். ஆனால் என் ஒவ்வொரு மூச்சும் கவிதாவின் நினைவோடு அல்லவா கலந்திருந்தது.
திருமணச் சடங்குகள் தொடங்கி ஐயர் மந்திரங்களை ஓத ஆரம்பித்த அந்த நிமிடம் வீட்டின் பிரதான இரும்பு வாசலில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அந்த சத்தம் எவ்வளவு பலமாக இருந்ததென்றால் மேல சத்தமே அடங்கி போனது. விருந்தினர்கள் அனைவரும் வாசலை நோக்கி திரும்பினார்கள். அங்கிருந்த காவலாளிகள் யாரையோ தடுக்க முயன்றார்கள். ஆனால் ஏதோ ஒரு சூறாவளி அவர்களை மீறி உள்ளே வருவது போல் தெரிந்தது. விலகுங்கள், என்னை உள்ளே விடவும், கடவுளுக்காக என்னை தடுக்காதீர்கள். அந்த தீனமான ஆனால் வலி நிறைந்த குரல் அந்த இடத்தையே உறைய வைத்தது. விருந்தினர்களுக்கு ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்த என் அம்மாவின் கையில் இருந்த தட்டு நழுவி விழுந்து கண்ணாடி துண்டுகள் சுக்கு நூறாக உடைந்தன. அவர் முகம் பெயரைந்தது போல் மாறியது. அந்த குரல் யாருடையது என்பது அவருக்கு தெரியும். எந்த குரலை ஒடுக்குவதற்காக அவர் கொடுமையின் உச்சத்திற்கே சென்றாரோ அந்த குரல் இன்று எல்லா சுவர்களையும் உடைத்து கொண்டு வெளியே வந்துவிட்டது. அம்மா சுதாரிப்பதற்குள் கந்தல் துணிகளுடன் ஒரு உருவம் உள்ளே நுழைந்தது. அதை பார்த்த பெண்கள் அலறிக்கொண்டு பின்வாங்கினார்கள். அவள் ஒரு பெண் என்பதை விட ஒரு எலும்புக்கூடு போலத்தான் தெரிந்தாள். அவள் உடுத்து இருந்த துணிகள் கிழிந்து தூங்கின. அவற்றில் இரத்த கரைகளும் சேரும் படிந்திருந்தன. வெறும் கால்களிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவள் நொண்டி நொண்டி உள்ளே வந்தாள். அவள் முகத்தை ஒரு அழுக்கு துணியால் மறைத்திருந்தாள். அவள் உடலிலிருந்து வீசிய வாடையால் மக்கள் மூக்கை பொத்தி கொண்டு விலகினார்கள். என் அம்மா பதற்றத்தோடு ஓடிப்போய், இந்த பைத்தியக்காரியை நிறுத்துங்கள். யாரோ பிச்சைக்காரி கல்யாணத்தை கெடுக்க வந்திருக்கா. வேலைக்காரங்கள் எல்லாம் எங்கடா போனீங்க? தூக்கி வெளியே எரிங்கடா என்று அம்மா ஆத்திரத்தோடும் பயத்தோடும் கத்தினார். 2-3 பேர் ஓடி வந்து அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்தார்கள். வெளியே போய் என்று ஒருவன் அவளை தள்ளினான். பலவீனமான அந்த பெண் தரையில் விழுந்தாள். ஆனால் அவளது மன உறுதி மலையைப் போல உறுதியாக இருந்தது. அவள் முழங்காலிட்டே தவழ்ந்து மீண்டும் எழுந்தாள். முகமூடியின் துவாரங்கள் வழியாக தெரிந்த அவளது கண்களில் ஒரு வெறி இருந்தது. அவள் தன் கைகளை விடுவித்து கொண்டு முழு பலத்தோடு கத்தினாள், என்னை என் கணவரிடம் போக விடுங்கள், நான் பிச்சைக்காரி அல்ல. அந்த வார்த்தை ஒரு மின்னலைப் போல எல்லோரும் மீதும் விழுந்தது. கணவரா? யாருடைய கணவர் என்று விருந்தினர்கள் ஒருவருக்கொருவர் அதிர்ச்சியோடு பார்த்தனர். அதுவரை சிலையைப் போல அமர்ந்திருந்த எனக்குள் அந்த குரல் ஒரு உயிர் அலைச்சலை உண்டாக்கியது. அந்த குரல், அந்த தோணி, அது எவ்வளவுதான் உடைந்திருந்தாலும் வலியால் துடித்திருந்தாலும் என் காதுகளுக்கு அது அந்நியமானது அல்ல. நான் ஒரே நொடியில் மனமேடையை விட்டு எழுந்து நின்றேன். என் இதயம் விலா எலும்புகளை உடைத்து கொண்டு வெளியே வர துடைத்தது. யார் இது என்று என் உதடுகள் கிசுகிசுத்தன. நான் மேடையை விட்டு இறங்க முயன்ற போது என் அம்மா ஆபத்தை உணர்ந்து எனக்கு முன்னால் ஒரு சுவர் போல வந்து நின்றார். ஆகாஷ், நீ கீழே இறங்காதே. இவை யாரோ சூனியக்காரி, காசுக்காக வந்திருக்கிற பைத்தியம். இவளை பக்கத்தில் சேர்க்காத, உன்னையும் பைத்தியமாக்கிடுவாய் என்று என் மார்பில் கை வைத்து தடுத்தார். ஆனால் என் கண்கள் அந்த கோலத்தில் இருந்த பெண்ணின் மீதே நிலைத்திருந்தன. அவள் கூட்டத்தை முண்டியடித்து கொண்டு விழுந்து எழுந்து மேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். உறவினர்கள் அவளை தடுக்க முயன்றார்கள். ஆனால் அவளுடைய அலறல் சத்தம் எல்லோரையும் அதிர வைத்தது. ஆகாஷ், ஆகாஷ், என்னை காப்பாத்துங்க, என்னை உங்ககிட்ட இருந்து காப்பாத்துங்க என்று அவள் கதறினாள். நான் அம்மாவின் கையை உதறிவிட்டு முன்னால் சென்றேன். யார் நீ என்று நான் உரத்த குரலில் கேட்டேன். என் குரலை கேட்டதும் அவளுக்குள் ஒரு புது உயிர் வந்தது போல் தெரிந்தது. எல்லா தடைகளையும் மீறி நொண்டி நொண்டி ஓடி வந்து என் காலடியில் விழுந்தாள். அழுக்கும் காயங்களும் நிறைந்த தன் கைகளால் என் பட்டு வேட்டியை பிடித்து கொண்டு என் கால்களை கட்டி கொண்டாள். நான் தான் ஆகாஷ், நான் தான். பாருங்க, இவங்க என்னை என்ன நிலைமைக்கு ஆக்கிட்டாங்கன்னு என்று விம்மி அழுதாள். என் அம்மா இப்போது ஒரு பைத்தியத்தைப் போல அந்த பெண்ணை என் காலிலிருந்து பிரிக்க முயன்றார். என் மகனை விடுடி மூதேவி, அடிங்கடா இவளை, இவ ஒரு ராட்சசி என்று அம்மாவே அவளுடைய தலைமுடியை இழுத்து ஓங்கி ஒரு உதை விட்டார். பலவீனமான அந்த பெண் வலியால் துடித்தாள். ஆனாலும் என் கால்களை அவள் விடவே இல்லை. என் மூளை மரத்து போனது. இந்த மேளம், இந்த அலறல், இந்த உதை எல்லாம் என் தலையில் சுத்தியால் அடிப்பது போல் இருந்தது. விலகுங்க அம்மா என்று அம்மாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த பெண்ணின் தோலை பிடித்து தூக்க முயன்றேன். யார் நீ? இங்கே எதுக்காக வந்திருக்க என்று என் குரல் நடுங்க கேட்டேன். அவள் மெல்ல தன் தலையை உயர்த்தினாள். அவள் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. நடுங்கும் கைகளால் தன் முகத்திலிருந்த அந்த அழுக்கு துணியை விலக்க முயன்றாள். அங்கிருந்த கூட்டமே மூச்சை அடக்கி பார்த்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு நிசப்தம். அம்மா கடைசி முயற்சியாக அவளுடைய கையை தட்டிவிட்டார். முகமூடியை கலட்டாதே, இவ ஒரு மானங்கெட்டவள், இவள் முகத்துல கரியை பூசணும் என்று கத்தினார். ஆனால் காலம் தன் தீர்ப்பை எழுதிவிட்டது. நான் அம்மாவை கடுமையாக தடுத்துவிட்டு அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த துணியை என் விரல்களால் மெல்ல விலக்கினேன். என் கைகள் நடுங்கின.
நான் அந்த துணியை உயர்த்திய அந்த நொடி காலமே உறைந்து போனது. பூமியே நின்று போனது போல இருந்தது. அந்த முகத்தை பார்த்ததும் என் வாயிலிருந்து ஒரு மரண ஓலம் வெளிப்பட்டது. கவிதா. ஆமாம், அவள் கவிதாதான். ஆனால் நான் விட்டு சென்ற கவிதா அல்ல. ஒரு நடமாடும் பிணம். நிலவைப் போல பிரகாசித்த அவளது முகம் இன்று இரத்த கட்டுகளாலும் காயங்களாலும் சிதைந்து போயிருந்தது. அவள் கண்கள் குழி விழுந்து சுற்றிலும் கருவளையங்கள் படர்ந்திருந்தன. இதழ்கள் வறண்டு போய் வெடித்திருந்தன. நெற்றியில் காய்ந்த இரத்த கோடுகள். கன்னத்தில் சிகரெட்டால் அல்லது காய்ச்சிய இரும்பினால் சுடப்பட்ட பச்சை காயம். அதிலிருந்தும் இன்னும் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. எனக்கு பிடித்த அவளுடைய நீளமான தலைமுடி ஆங்காங்கே பிடுங்கப்பட்டு அலங்கோலமாக கிடந்தது. இதை பார்த்தால் கல் நெஞ்சம் கொண்டவனும் உருகி விடுவான். என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் என் நெஞ்சோடு அணைத்து தூக்கிய அதே கவிதாதானா இவள் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. கவிதா தன் ஒளியிழந்த கண்களால் என்னை பார்த்து உடைந்த குரலில் சொன்னாள், என்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் என்னை இந்த நரகத்தில் விட்டுட்டு போனீங்க ஆகாஷ்? நான் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கவிதாவின் குரலில் இருந்த வலி அங்கிருந்து ஒவ்வொருவரின் இதயத்தையும் பிழிந்தது. நான் நிலை தடுமாறி பின்வாங்கினேன். என் கண்கள் அம்மாவை பார்த்தன. அவர் ஒரு குற்றவாளியைப் போல தலை குனிந்து பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். கவிதாவின் காயங்களை பார்த்தபோது உண்மை என் தலைமேல் இடி போல விழுந்தன. அவள் ஓடிப்போனதாக சொன்ன கதை, அந்த திருட்டு நாடகம், கள்ளக்காதலன் என்று சொன்னது எல்லாமே பச்சை பொய். நான் இல்லாத நேரத்தில் என் மனைவி கொடுமையின் உச்சத்தை அனுபவித்திருக்கிறாள். அவளை ஒரு மிருகத்தைப் போல அடைத்து வைத்திருக்கிறார்கள். நேற்று இரவு நான் கேட்ட அந்த அழுகை சத்தம் எந்த மிருகத்துடையதும் அல்ல. அது என் கவிதா உதவியற்று கதறிய சத்தம். இந்த அதிர்ச்சியை என் மனதால் தாங்க முடியவில்லை. என் இதய துடிப்பு தாறுமாறானது. எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்கியது. நான் கவிதாவை தொட முயன்றேன். ஆனால் என் கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. அந்த திருமண விளக்குகள், விருந்தினர்கள், என் அம்மா எல்லாம் சுழல்வது போல் இருந்தது. நான் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டு இருந்தேன் என்ற கவிதாவின் குரல் மட்டும் என் காதுகளுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்படியே மயங்கி அந்த மேடையிலேயே விழுந்தேன். பிறகு என் முகத்தில் யாரோ குளிர்ந்த நீரை தெளிக்க கண் விழித்து பார்த்தேன். என் தலை கவிதாவின் முடியில் இருந்தது. கவிதாவின் கண்ணீர் என் கன்னத்தில் விழுந்தது. அது நெருப்பை போல சுட்டது. நான் பதறிப்போய் எழுந்து அமர்ந்தேன். நடுங்கும் கைகளால் அவள் முகத்தை தாங்கி அந்த இரத்த கசியும் காயத்தை தொட்டேன். இதெல்லாம் என்ன கவிதா? யார் இதை செய்தது என்று நான் கதறினேன். கவிதா தன் கிழிந்த சட்டையை உயர்த்தி காட்டினாள். அங்கே சுடப்பட்ட தழும்புகள் இருந்தன. அவள் அழுது கொண்டே சொன்னாள், ஆகாஷ், நான் உங்களுக்கு உண்மையாக இருந்ததற்கு உங்க அம்மா கொடுத்த பரிசு இது. நீங்க வெளிநாடு போன அன்னையிலிருந்து என் மேல கபடம் சூழ்ந்துடுச்சு. நீங்க அனுப்பின பணம் எதையும் என்கிட்ட கொடுக்கல. என் நகை துணி எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க. ஆகாஷ் கிட்ட சொல்லிடுவேன்னு நான் சொன்னதுக்கு என் முடியை பிடிச்சு இழுத்து போய் அந்த மாட்டு தொழுவத்தில் பூட்டி வச்சாங்க. 2 நாளா எனக்கு சோறு போடல ஆகாஷ். நான் தண்ணி கேட்டு தவிச்சப்போ என் கண்ணு முன்னாடியே தண்ணியை கீழே ஊற்றி சிரிச்சாங்க. கவிதா அழுது கொண்டே தொடர்ந்தாள். இவங்க என் கைரேகையை பலவந்தமாக பதிச்சு என் பெயரில் இருந்த நிலத்தையும் அவங்க பெயருக்கு மாற்றிக்கிட்டாங்க. நீங்கள் வர்ற செய்தி தெரிஞ்சதும் வாயை திறந்தா உன்னை கொன்னுடுவோம். ஆகாஷ் கிட்ட நீ ஓடி போயிட்டதா சொல்லிடுவோம்னு மிரட்டினாங்க. ஆகாஷ், நான் ஓடி போகலை. உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் எங்கிருந்து தான் அந்த தெம்பு வந்ததோ தெரியல. என்னை கட்டியிருந்த இரும்பு சங்கிலியை ஒரு கல்லால் அடித்து உடைச்சேன். சுவர் ஏறி குதித்து ஓடி வந்தேன். என் மானத்தையும் என் தாலியையும் காப்பாற்றிக்க ஓடி வந்தேன். கவிதாவின் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்தவர்களின் மனசாட்சியை சவுக்கால் அடிப்பது போல் இருந்தது. ஒரு பெண்கள் இப்போது அம்மாவை அருவருப்போடு பார்த்தார்கள். நான் மெல்ல திரும்பி என் அம்மாவை பார்த்தேன். கடவுளுக்கு அடுத்த இடத்தில் நான் வைத்திருந்த என் தாய். அவருடைய சொல்லுக்காக என் மனைவியையே சந்தேகித்தேனே. அம்மா இப்போது சுவரோரும் ஒடுங்கி போய் நின்றார். அவர் முகம் வெளுத்து போய் என் கண்களை சந்திக்க முடியாமல் தவித்தார். நான் தள்ளாடிக்கொண்டே எழுந்தேன். இப்போது என் கண்களில் கண்ணீர் இல்லை. மாறாக ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. என் நம்பிக்கை, என் பாசம், என் உறவுகள் எல்லாம் அந்த நெருப்பில் கருகி சாம்பலாகின. நான் ஒவ்வொரு அடியாக அம்மாவை நோக்கி நடந்தேன். என் பிணத்தை நானே சுமந்து கொண்டு செல்வது போல் ஒரு பாரம். என்னை பார்த்த அம்மா பதற்றத்தில் கத்தினார், ஆகாஷ், இவ போய் சொல்றாடா, இவ பைத்தியம், இவ பேச்ச நம்பாத. நான் உன் அம்மாடா. நான் அவர் மிக அருகில் சென்று நின்றேன். அவர் கண்களை நேராக பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் ஆன்மாவையே உலுக்கி இருக்கும். ஆமா, நீங்க தான் என் அம்மா. ஆனால் நீங்கள் என் அம்மாவாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இது வெறும் வார்த்தைகள் இல்லை அம்மா. இது ஒரு அறை. நீங்கள் கவிதாவுக்கு மட்டும் துரோகம் செய்யலை. என் நம்பிக்கையையே கொலை செஞ்சிருக்கீங்க.
தாய்மைங்கிற வார்த்தையையே கேவலப்படுத்திட்டீங்க. நான் வெளிநாட்டில் ரத்தத்தை செஞ்சு உழைச்சது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான். ஆனால் நீங்கள் இங்கே என் மனைவியோட சதையை சுரண்டி இருக்கீங்க. அவள் ஓடி போயிட்டான்னு நீங்கள் ஃபோனில் அழுது சொன்னதை நம்பி அவளை தப்பாக நினச்சி மனசால அவளை திட்டி அவள் ஃபோட்டோவை உடைச்சேன். ஆனால் உண்மையான குற்றவாளி அவள் இல்லை, நீங்கள் தான். என் குரல் இப்போது ஆத்திரத்தில் உயர்ந்தது. உங்களுக்கு பணம் தானே வேணும், நிலம் தானே வேணும், என்கிட்ட கேட்டிருக்கலாமே அம்மா. என் சிறுநீரகத்தை வித்தாவது உங்களுக்கு கொடுத்திருப்பேனே. ஆனால் எதுக்காக என் வாழ்க்கையை சிதைச்சிங்க? அந்த அப்பாவி பெண்ணை ஏன் மிருகத்தை விட கேவலமாக நடத்துனீங்க? உங்களுக்கு கடவுள் பயம் இல்லையா? அம்மாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அவருடைய வஞ்சக முகம் ஊர் முன்னால் அம்பலமானது. ஊர் பெரியவர் ஒருவன் முன்னால் வந்து, இவ மனுஷியே இல்லை, பேயை விட கேவலமானவள் என்று அம்மாவை தூற்றினார். மணப்பெண்ணாக வந்த சாலினி நிலைமை மோசமாவதை பார்த்து சத்தமில்லாமல் நழுவி போனாள். நான் கவிதாவிடம் சென்றேன். அவள் தரையில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் அணிந்திருந்த விலை உயர்ந்த திருமணக் கோட்டை கலற்றி அவளுடைய கிழிந்த துணிகளை மறைக்கும்படி அவள் தோளில் பொருத்தினேன். பிறகு குனிந்து அவளது ரத்தம் கசியும் பாதங்களை தொட்டு அழுதேன். என்னை மன்னிச்சிடு கவிதா, நான் ஒரு பாவி. உன் மேலே தப்பு இல்லைன்னு தெரியாமல் உன்னை சந்தேகப்பட்ட ஒரு மோசமான கணவனாக இருந்துட்டேன். உன்னை பாதுகாக்க தவறிட்டேன். கவிதா தன் காயம்பட்ட கைகளால் என் கண்ணீரை துடைத்தாள். இல்லை ஆகாஷ், நீங்கள் வந்துட்டீங்க. தாமதமானாலும் என்னை மீட்டுட்டீங்க. அதுவே எனக்கு போதும் என்றாள். நான் அவளுடைய கையை பிடித்து எழுப்பி நிறுத்தினேன். என் தலையிலிருந்த மாப்பிள்ளை உடையை கலற்றி தரையில் போட்டு மிதித்தேன். எல்லோரும் கேட்டுக்கங்க, இன்னையிலிருந்து இந்த வீட்டுக்கும் இந்த ஊருக்கும் அம்மானு நான் கூப்பிட்ட இந்த மனுஷிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் கவிதா எங்கே இருக்காளோ அங்கேதான் என் வீடு என்று கத்தினேன். அவளுடைய கையை இறுக பற்றி கொண்டு வாசலை நோக்கி நடந்தேன். பின்னால் இருந்து அம்மா அலறினார். ஆகாஷ், என்னை விட்டுட்டு போகாதடா, இது உன் வீடுடா. ஆனால் நான் திரும்பி பார்க்கவில்லை. எனக்கு அது வீடாக தெரியவில்லை. என் சந்தோஷங்களை புதைத்த சுடுகாடாக தெரிந்தது. நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருட்டான பாதையில் நடக்க தொடங்கினோம். அது ஒரு கடினமான வாழ்க்கையின் தொடக்கம்தான். ஆனால் அங்கே போய் இல்லை. நாங்கள் சென்ற பிறகு அந்த வீடே வெறிச்சோடி போனது. விளக்குகள் எரிந்தும் அங்கே இருள் சூழ்ந்தது போல் இருந்தது. அம்மா முற்றத்தில் தனியாக நின்றார். அவரிடம் இப்போது அந்த நகை இருந்தது, நிலப்பத்திரம் இருந்தது, பெரிய வீடும் இருந்தது. ஆனால் அதை அனுபவிக்க யாரும் இல்லை. என் அப்பா அறையை விட்டு வெளியே வந்து அம்மாவை வெறுப்போடு பார்த்தார். நீ ஜெயிச்சிட்டன்னு நினைக்கிறியா? பணத்தை காப்பாத்திட்ட, ஆனால் பெத்த மகனை இழந்துட்ட. இன்னையிலிருந்து நீ ஒரு நடமாடும் பிணமா இந்த வீட்டில் ஏறு. உன்னை நானும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார். அம்மா தரையில் அமர்ந்து கதறி அழுதார். ஆனால் அவர் கண்ணீரை துடைக்க அங்கு யாரும் இல்லை. விதியின் சக்கரம் சுழன்று விட்டது. அவர் கவிதாவுக்காக தோண்டிய குழியில் அவரே விழுந்து விட்டார். நானும் கவிதாவும் நகரத்திற்கு சென்றோம். அங்கே அவளுக்கு சிகிச்சை அளித்தேன். காலப்போக்கில் அவளது உடல் காயங்கள் மறைந்தன. ஆனால் மனதின் வடுக்கள் அப்படியே இருந்தன. இருப்பினும் நாங்கள் ஒரு சிறிய உலகத்தை உருவாக்கி கொண்டோம். அங்கே நிம்மதியும் உண்மையான அன்பும் இருந்தது. அங்கே கிராமத்தில் அந்த பெரிய வீட்டின் வாசலில் இன்றும் ஒரு கிழவி தன் மகன் வருவான் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் போன காலமும் உடைந்த நம்பிக்கையும் திரும்பாது. துரோகம் செய்பவர்கள் இறுதியில் தனிமையையே பரிசாக பெறுவார்கள் என்பதற்கு அம்மாவின் வாழ்க்கை ஒரு சாட்சி.